கூட்டிட்டு வந்தேன். எட்டி ஒரு நிமிஷம் இரு. காணல காணல. உங்க அப்பையே ஒரு டைரி வச்சிருக்காம் டி. என்ன கண்டாலே ஒளிச்சு ஒளிச்சு வைக்காமத்துக்கு. அப்ப ஏதோ கள்ளதனம் அவனுக்கு இருக்கு. அதை கண்டுபிடிக்கணும். எம்மே அப்பா அது கணக்கு பார்க்கக்கூடிய டைரி அம்மே. உனக்கு ஒண்ணும் தெரியவே செய்யாது. இல்லட்டி இல்லட்டி கணக்கு பார்க்கக்கூடிய டைரி இல்ல. அதுல கணக்கு எழுதுனது போல இல்லட்டி. ஏதோ பக்கம் பக்கமா ஏதோ எழுதுனது போல இருந்துட்டு படம்லாம் வரைஞ்சிருந்து. அப்படியா? ஆமாட்டி. அது எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப கிறுக்கே குளிக்க தானே செய்யும். அவன் குளிச்சிட்டு வரதுக்கு முன்னாடி டைரி எடுத்துட்டு ஓடிடுவோம். அப்ப எங்கம்மா வச்சிருக்கான்? தலையணைக்கு கீழே பாரு. நீ பாருமே. சரி டி நான் பாக்கேன். நீ கொப்பே வரானான்னு பாரு. அப்பா வரல, தேடி தேடி. மஞ்ச மாக்கா எங்க கொண்டு வச்சான்னு தெரியலையே. தலைவணி கடையில இல்லட்டி. எம்மா நல்லா பாருமா. ஏட்டி பாத்ரூம் கதவு திறந்த உடனே பாத்துக்க பாத்துக்க. என்ன மாட்டி விட்டுறாத. இங்க இல்லையா? வேற எங்க கொண்டு வச்சிருப்பான்? எம்மா இங்கே தேடிட்டு இருக்காமா. உள்ள போய் பீரோல தேடு. நான் இதுல நிக்கேன். அப்படியே மக்கா பீரோக்குள்ள இருக்குங்கறியோ? எம்மே ஆமாமே பீரோக்குள்ள வச்சிருக்கான்ப்பா. அப்பா இப்பவுமே பீரோல அம்மே நோண்டிக்கிட்டே இருக்கோம். ஓடிப்பா பீரோ போய் தேடு. சரிடி நான் போய் பீரோவை தேடியேன். நீ இதுலயே நின்னு பாத்துக்க. என் தங்க மவள கொப்பை வந்த உடனே லைட்டா ஏதாவது க்ளூ கொடுன்னு. சரிமே போமே போய் தேடு. படுபாவி பையன் எங்க கொண்டு போட்டான்னு தெரியலாமா. அம்மே என்னாச்சு? பீரோ இடிச்சிட்டு மக்கா. பாத்துமா தேடு, பாத்து தேடு. குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா? சப்பா தண்ணி மேல படப்பட என்ன அழகா இருக்கு. 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு கரையறலான்னு பார்த்தேன். இந்த தண்ணி குளுமையா இருந்தோடனே கொஞ்ச நேரம் குளிக்கலாம் போலயே இருக்கு. இன்னைக்கு தேவியானி சீக்கிரமே கோயிலுக்கு வந்துருவா. நம்ம குளிச்சுட்டு போனாதான் அவளை பார்க்க முடியும். தேவியானியை பார்த்து 1 மாசம் ஆச்சு. சரி போதும் குளிச்சது போதும். படபடன்னு துணியை மாத்திக்கிட்டு மங்காத்தக்கிட்டு எதையாவது பொய்ய சொல்லிட்டு ஓடிடணும். அம்மே கிடைச்சாமே? இல்ல நீ இன்னைக்கு அப்பட மாட்டவே. எட்டே வாரணும்னு பாத்துக்கிட்டி. கிடைச்சு காதலின் தீபம் ஒன்று. எம்மே 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 அப்பா அப்பா. எட்டி பீரோ மூடிறே. கிடைச்சிட்டு தேடி வந்தது கிடைச்சிட்டு. அம்மா வாமா ஓடிடலாம். அப்பா வருது. மக்கா நீ இதை வாங்கி கொண்டு ஓடு. அம்மே நீ வா. நீ இதை வாங்கிட்டு ஓடிரு. நான் இங்க சும்மா நிக்கிறது போல நடிக்கிறேன். ஆமா பேரே. சும்மா நின்னம்னா டவுட் வந்துற மஞ்ச மாக்கானுக்கு. மெதுவா அந்த பெட்ஷீட் எல்லாம் இழுத்து எடுத்து போட்டது போல நடிப்பான். போனவனு வந்துட்டாயம்மா கொஞ்ச நேரம் மாட்டிருப்போம். என்ன ஒரு நாளும் இல்லாத அதிசயம் மாட்டு மெத்தையெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேலை எல்லாம் நடக்குது. ஏன் நீ தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க எவ்வளவு நாளும்? இல்ல நான் தான் அரேஞ்ச் பண்ணுவேன். இல்லடே மெத்தையெல்லாம் ஒரு மாதிரி கிடக்கு. படுத்து கிடந்து நல்லா உருண்டுகிட்டு அம்போக்குல எழுப்பி போயிருக்கா. அதான் மெத்தையெல்லாம் அழகா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இல்லையா நான் போகும்போதே இப்படிதான் இருக்கு. சும்மா இரு. நான் தான் அழகா அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். சரி படப்படன்னு ஒரு 4 தோசை சுடு. வெளியே போகணும். வெளியா? எங்க? வேற எங்கிட்டி போவேன்? மரக்கடைக்கு. மரக்கடையில் உள்ள ஒரு ஆளுக்கு பிள்ளைக்கு எது நிச்சயம்பளம் யாரும் வரமாட்டான்னு சொன்னா? ஆமா ஒருத்தர் வரலன்னா நம்ம போடும்ல. நம்ம ஓனர் இல்ல. நீ லீவ் எடுக்க என்ன சொன்னா? லீவ் எடுத்துக்கிட்டே லீவ் எடுக்க வெளியே போலாம்ல சொன்னா? ஆமா நான் பூதா லீவ் எடுத்துக்கிட்டு வீட்லயே இருந்துக்கிறேன். உங்களை போட்டு மேய்ச்சிக்கிட்டு நீ சாப்பாடு போடு. ஆமா வேலைக்கு போய் மட்டும் நிறைய பணத்தை கொண்டு வந்து ஆரம். எங்க கொண்டு போடானே தெரியல பைசா எல்லாம். எட்டி போட்டு 4 தோசை சுட்டு கேட்டதா தப்பு. 4 தோசை கேட்டதுக்கு இந்த நிலை நிக்கா. சுட்டு தரலன்னா போயிட்டே இரு. நான் ஹோட்டல்ல போய் தும்பை. ஹோட்டல்ல தின்னு தின்னு தான் நல்லா நாக்கு ருசி கண்டு கிடக்காணி. வாங்கிட்டு நான் என்ன சொல்லிருக்கேன்? காலையிலேயே இந்த ரூம்ல வந்து கடக்க சொல்லிருக்கேன். உனக்கு கிச்சன்ல வேலையே இல்லையா? சமைக்கக்கூடிய வேலையே கிடையாதா? ஓ இது உன் ரூமா? உன் ரூம் எழுதி இருந்திருக்கோம். நாங்களே இந்த ரூம்குள்ள வரக்கூடாதோ? இது காலையில வராத. வேலைக்கு முன்னாடி வந்து மூஞ்ச காட்டி எனக்கு சோகத்தை உண்டு பண்ணாத. சோகமா? சீ தள்ளு. நீ போடுற சுடிதாருக்கு இதெல்லாம் ஓவர் பில்டப். சுடிதார் தானே போட போற? ஏடி நான் சுடிதார் போடுவேன், சாரி கட்டுவேன், சோலி போடுவேன், லெஹங்கா போடுவேன், சராரா போடுவேன். உனக்கு என்ன டே? எதுக்கு முறைக்கா? நீ இப்ப குளிச்சிட்டு தானே வந்தா? சூடு தண்ணி இல்லையா? இந்த நிலை நிக்கா? என்னைக்கெல்லாம் அந்த மங்கத்தை கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கால அன்னைக்கெல்லாம் நீ என்ன குளவரி ஆக்கிட்டு இருக்கா. நாயே நாயே. நான் போடுற ட்ரெஸ் பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது டி. நீ பொம்பளை தானே டி. நீ என்னைக்காவது உனக்கு ஏத்த போல துணி போடுறியா டி? ஜிப்பா தண்ணி போட்டு எடுத்துறியா? இது பொம்பளை துணி தானே. நான் ஒன்னும் ஆம்பளை துணியை போடலையே. நீ என்னத்த துணி போட்டு எடுத்துறியா? இவ்வளவு அவசரமா நீ எங்க கிளம்பியா? இவ்வளவு அவசரமா? எங்கேயும் போவேன் டி. உங்ககிட்ட சொல்லிட்டு போனா நான் எங்கேயும் போவேன். மோனம் கிட்டவனே பாட்டி. இந்த பீரோ எவன் ஓடுறது? பீரோ யாரும் திறந்துட்டு முடியிருக்காவ? அம்மா கண்டுபிடிச்சிட்டான். எட்டு பீரோ திறந்து என்ன எடுத்தா? மொட்டை பைசா கலை வாங்கலான்னு வந்திருப்பா. உனக்கு ஓத்துறதுனால பீரோக்குள்ள பைசா வைப்பே இல்ல. மொட்டச்சி அழகா இருக்கு. பட்டு வேட்டி பட்டு சட்டை எவ்வளவு நாள் ஆச்சு போட்டு. பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டியாச்சு. வெளியே போகணுமே. சாமி கோயிலுக்கு போதுக்கு ஒரு பியாய தாண்டில போக வேண்டியது இருக்கு. எதையாவது சொல்லி சமாளிச்சு ஏசிக்கிட்டு ஓடிடுவோம். எட்டி டைரி ஒளிச்சு வச்சிட்டியாட்டி? ஆமாமே அப்பா வெளியே போட்டு நம்ம வாசிக்கலாம். சரி அப்பா வந்து தோசை சுட்டு கேட்டலாமே. தோசை சுட்டியா? வேற வேலை இல்ல. அவன் ஹோட்டல்ல போய் என்ன ஹோட்டல்ல போய் கேட்டு உனக்கு நம்மள இதுக்கு சுட்டு கொடுக்கணும். ஒரு 5 இருக்கா உனக்கு? ஆமா தடியில நேத்து இறங்குச்சு. ஆமா உங்களுக்குள்ள கட்ல பீரோல நாளைக்கு டெலிவரி பண்ணிடலாம். அம்மே அப்பா அம்மே இது. வாவ் என்னடி வா தோசை ரெடியா? ஒரு நிமிஷம் சுட்டுடா. ஒண்ணும் தேவையில்லை. எனக்கு போன் வந்திருக்கு. அர்ஜென்ட்டாட்டு பேசிக்கிட்டு அப்படியே கிளம்பு. எங்க போற? அழகா இருக்கு. என்ன மொட்டை இந்த ரசிக்குது? ஆமா சரி நான் கிளம்புனா. சரி வெளியோடு. அழகா இருக்கப்பா. இப்ப வேட்டி சட்டில நீ சூப்பரா ஹீரோ மாதிரி இருக்கப்பா. அப்படியே நான் சொன்னேன் தானே. எப்படி கெட்டப்லாம் போட்டுருக்கா? ஆமா செயின் எல்லாம் போட்டுருக்க. தங்க செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு நீ மரக்கடைக்கா போறா? ஆமா பின்ன வேற எங்கிட்டு போவ?
டேய் நீ மரக்கடைக்கு போவல? மரக்கடை போலனா வேற எங்க போறேன்? இல்ல நீ 7வது மூளை சொல்லுவே. நீ மரக்கடைக்கு போல. என்னை ஏமாத்திட்டு எங்கேயோ நீ போறானு 7வது மூளை சொல்லிக்கிட்டே இருக்கி. எங்க போறா? கொப்ப போய் சொல்லாத கொப்ப, நீ இந்த Dress எல்லாம் போட்டுட்டு மரக்கடைக்கு போறவே மாட்டா. அதுல ஒரு செயின் போட்டிருக்கான், துண்டு போட்டிருக்கான், இதெல்லாம் போட்டு மரக்கடையில போய் மரமா சீவ போறான். எங்கேயோ போறான், முக்கியமான ஒரு இடத்துக்கு போறான். ஏடி அந்த துணியை போட்டா சுடிதாருங்க, மஞ்சள் துணியை போட்டா மஞ்சள் சட்டைங்க, இதுவும் போடப்படாதாட்டி? இது போடலாம், ஆனா எங்க போடணும்னு இருக்குல்ல. இப்ப எதுக்கு போட்டு போறா? எனக்கு ஒரு இடம் வரைக்கும் முக்கியமா போகணும். உங்ககிட்ட சொல்லிட்டுலாம் போக முடியாது. சொல்லிட்டு போனா அது கெட்டு போயிடும். நான் கிளம்பு. ஆணும் கெட்டவன போவாத. டியூட்டி இங்க பாரு, இந்த துணியை மாத்திக்கிட்டு வேற துணியை போட்டுட்டு போ. நீ சுடிதார் போட்டு போனாலும் பரவாயில்ல, இதை போட்டு போவாத. நீ வேற எங்கேயோ போறான்னு எனக்கு தோணுது. உனக்கு தோணுன்னா தோணதை வச்சுக்கிட்டு அப்படியே இரு, நான் போறேன். எட்டி அவனை கூட்டிட்டு வாட்டி, அவனை கூட்டிட்டு வாட்டி, இழுத்துட்டு வாட்டிங்க. அம்மா நீ டென்ஷன் ஆகாதமே, இருமே கொப்ப. இவன் என்ன ஏமாத்தியான், இவனுக்கு நடவடிக்கை 2 3 நாளா சரியில்லை. கார் சவுண்ட் கேக்குது. ஏம்மா நான் சத்தம் போடு அப்பா கேட்காம போய்டுமா. கார் எடுத்துட்டு போ. கார் எடுத்துட்டா போறான். ஆமாமா, கார் எடுத்துட்டு திரும்பி பார்க்காம அப்பா போய்டுமா. இவன் ஏதோ பண்ணியான், ஏதோ கள்ளத்தனை இருக்கு இவனுகிட்ட. போன வருஷம் வாழமே அப்பா மரக்கடைக்கு லீவ் போட்டுட்டு எங்க வெளிய போச்சலாமா? ஆமா, செவ்வாய்க்கிழமை ஆனாலும் எப்படி கிளம்பிடுறான். இன்னைக்கு வேற மேக்கப் போட்டுட்டு ஃபுல் மேக்கப்ல எல்லாம் துடைச்சிக்கிட்டு போறான். வேட்டி சட்டையோடி செயின் வேற. இந்த கேடு கட்ட பையலுக்கு டென்ஷன் ஆகாதீங்கம்மா, சாப்பிடுவோமா. திங்கதுல போட்டேங்க. அவனுக்கு டைரி எடுத்துட்டு வாடி, பாசி கேட்டு. இருமே நான் எடுத்துட்டு வரேன். மானங்கட்ட பையன் எவ்வளவு தைரியம். என்னையே ஏமாத்திட்டு ஓடியானே. கார்ல போறான, கார்ல. என்ன அடுப்புல சோறு கொதிச்சுட்டு கிடக்கு, ஆளு படுத்து கிடந்து உறங்குவே. நல்ல தத்தர உறக்கத்துல இருக்க ஆளு. எழுப்பட்டா சின்ன பொண்ணு? எழுப்பு. இழுவ நேர்ல தான் வந்து உயிர் எடுக்கான, கனவுலயும் கிடக்க மாட்டுக்கா. கனவுல வந்து உயிர் எடுக்கா. ஏன் இழுவ? ஏன் சின்ன பொண்ணு 4 மணி கனவுல கிடந்து ஏசுவு? இன்னொருக்க எழுப்பி பாரு. சாந்தி அக்கா இழுவ விடிய கூட இல்ல, அதுக்குள்ள வந்து எழுப்பியா? விடிய இல்லையா ஏக்கா? மதியம் மணி 11:45. விடியலங்கிறியா? அடுப்புல என்ன சோறு கொதிச்சுட்டு நடக்கு? ஐயா ஆமா, என்ன வாமா? 2 நாளாட்டு ஒரே தலைவலி பத்துக்க சின்ன பொண்ணு. நான் சோத்த அடுப்புல போட்டுக்கிட்டு என்ன கறி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு அப்படி சாஞ்சி இருந்தேன்னா அப்படியே கிடந்து உறங்கி இருக்கேன். கறி எதுக்கு வச்சு கஷ்டப்படுறிய? உமாயில போல தரமாட்டாளா? சின்ன பொண்ணு கொஞ்சம் போல கறி 4 முடி கொடுத்தாதான் என்ன, 4 முடி நம்ம கூட கதை விட வரோம்ல. அப்பதானே வானத்துக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும். சின்ன பொண்ணு நானே நேத்து வச்ச கறியை வச்சுதான் நீ ஓட்ட போறேன் சூடாக்கி வச்சுட்டு வந்தேன். ஏன் மாப்பிள்ள கறியை குளங்கணங்க ஊத்தி குடிப்பான், அவனுக்கு பத்தாது. இல்ல ஒண்ணு கறி தராண்டா. என் மாப்பிள்ள நான் வச்சாலும் கறியெல்லாம் சாப்பிடுவாரு, வேற எவா வச்சாலும் சாப்பிட மாட்டாரு. ஆமா 4 மணி இவ்வளவு நாள் எந்த ஒரு நாளும் கறியெல்லாம் வாங்கினதே கிடையாது. ஏட்டி ஒண்டது வாங்கக்கூடிய கறியெல்லாம் நானே திங்க முடியாம திம்பி சின்ன பொண்ணு. இப்ப சண்டையா போடுறதுக்கு வந்தோம், ஓனத்தை பத்தி பேசலாம் வந்தோம். நானே மாமியார்ட்ட 10 நிமிஷம் டைம் கேட்டு வந்திருக்கேன். 10 நிமிஷத்துல இப்ப 9 நிமிஷம் சும்மா போயாச்சு. ஏக்க வாங்கக்க ஓனத்தை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஒண்ணும் வரல, எனக்கு கறி வைக்கணும். எக்க இழுவைய பாரு சின்ன பொண்ணு, எப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டானு. ஏக்கா சத்தியமான நேத்து வச்ச கறி தான் கிடக்குக்கா, இன்னைக்கு வச்சிருந்தா நான் உங்களுக்கு தராம இருப்பேனா? சரி விடு, ஒண்ணு வேண்டாம், நானே வச்சுக்கிடுவேன். சரி போட்டுக்கா, சாரிக்கா. நாங்க உங்களை அந்த ஓணத்துக்கு என்னென்ன சமைக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணலான்னு கூப்பிட்டதுக்கு வந்தோங்க. உங்களுக்கு வீட்டுல ஒரு வேலையும் கிடையாது, உரிச்சுட்டு இருக்குது. எனக்கே மாப்பிள்ள மதியம் சாப்பிட வரும், அம்மா எனக்கு கறி வைக்கணும். ஏக்க ஒரு 10 நிமிஷம் அவங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து கறியை வைங்க. கடக்க விட மாட்டாளுவ. வாங்க வெளியே போயிருந்து பேசுவோம். கம்ப்யூட்டர்லயே அழகா எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிடணும். சோபி மீனா பாபா, உங்க வீட்டுல இப்படி ஒரு ரூம் இருக்குன்னு எனக்கு தெரியாது தெரியுமா? இப்பதான் தெரியும். எங்க அம்மா இந்த ரூமுக்கு எங்களை எப்பவும் விடாது, எப்பவாதுதான் விடும். கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதை எங்க அண்ணன் எல்லாம் குறைஞ்சு விடுவான். அதனால இந்த ரூமுக்குள்ள அனுப்பாது எங்க அம்மா. சரி எக்ஸாம் அப்ளை பண்ணணும் எங்க அம்மாட்ட கேட்டேன்னா, உனக்கு அப்ளை பண்ண தெரியும்னா நம்ம கம்ப்யூட்டர்லயே அப்ளை பண்ணி எதுக்கு வெளியே போறோம்னு சொல்லிச்சு எங்க அம்மா. அப்ப இதுலயே அப்ளை பண்ணிடுவோமா? உனக்கு அப்ளை பண்ண தெரியுமா? ஆமா தெரியும், இந்தினா போன்லயே அப்ளை பண்ணிருக்கேன். இருமீனா நம்ம அப்ளை பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலுக்குள்ள போ. சரி எம்மா என்ன படி? இதுல எத்தனை முட்டை இருக்குமாக்கா? எம்மா மொத்தம் 20 முட்டை. இந்த வாரம் போட்டத வளர்த்து நமக்கு தந்தாச்சா. அடுத்த வாரம் வந்து தரமாட்டாவலாம், வேற யாருக்கோ கொடுக்கணுமா. அப்படியா? அப்ப அதுக்கு அடுத்த வாரம் கேட்டியா? நான் ஒன்னும் சொல்லல, நீ போன்ல சொல்லுமா. சரி மக்கா, சரி. சாப்பிடுறியா? முட்டை பொரிச்சு தருவியா? அப்ப சாப்பிடுவேன். முட்டையா உள்ளி போட்டு பொரிச்சு தரட்டா? வேண்டாமா, பிளேனா ஊத்திதாமா. புளிச 2 புளிச. ஹாஃப் பாயில் தானே? ஆமாமா. அம்மா கோணம் எங்க? அவளையும் நம்மள தேடா? இல்லம்மா, கோணமும் பார்த்தா 2 முட்டை கேப்பால. இல்ல அவ கம்ப்யூட்டர் ரூம்ல இருந்து ஏதோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கா. எக்ஸாமா? ஆமால, அவளும் மீனாவும் இருந்து அப்ளை பண்ணியாவ. ஐ கெஸ். அம்மா மீனா எப்பமா வந்தா நம்ம வீட்டுக்கு? இப்ப நம்மள வந்தா எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காவ. சரி இரு, நான் முட்டையை பொரிச்சிட்டு கூப்பிடுறேன். மீனா மீனா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளா? ஐயோ என்ன
என்ன தேடி வந்திருக்கியா? இரு இதோ வரேன். உங்க அண்ணன் வீட்ல இல்லையா? அது எங்கேயோ போச்சு. சோபி என்னம்மா பண்ற? வந்துட்டியா? நீ வந்துருவன்னு தெரியும். இல்லம்மா ஏதோ எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாவல அம்மா. அதான் நானும் அப்ளை பண்ணலாம்ல அதான் வந்தேன். என்ன எக்ஸாம்க்கு? அது டேய் உனக்கு ஏதாவது தெரியுமால என்ன எக்ஸாம் எதுன்னு? வந்திருக்கான். கோணம் நேரம் பார்த்து பழி வாங்கு. ஆவண்டி அவங்களுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணி கொடுக்கலாம். சும்மா இரு மீனா, ஒண்ணுமே தெரியாது. நம்ம இங்க இருக்கோம்ல, பில்டப் பண்ணி இங்க வந்திருக்கான் அடிச்சான். டேய் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும்ல? ஆளு ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா. என்னது? காபி. ஏ சும்மா இருடி. அதெல்லாம் செய்வேன். பாலா போய் காபி போட்டு எடுத்துட்டு வா. என்ன மொறப்பு பா. இவங்க அண்ணன் பாவண்டி ஏன்டி இப்படி பேசி அனுப்புற? ஒரு பொம்பளை பிள்ளை வந்துடக்கூடாது. உடனே பல்ல கட்டிட்டு வந்து நிக்காமல. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. செல்லகுட்டீஸ் பாத்தீங்களா அந்த கோணவா என்ன எப்படி டேமேஜ் பண்ணிட்டுன்னு? இந்த வீடியோட கன்டினியூஷன் நாளைக்கு வர செல்லகுட்டீஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. நாளைக்கு கோணையனை யாஸ்மினுக்கு ரிவெஞ்ச் எடுக்க போறேன். அண்ட் ஓணத்துக்குள்ள டிஸ்கஷன் வரும். அதுக்கப்புறமா மங்காத்த ஹத்தை வந்து நம்ம மாமாவோட லவ் லெட்டரை வாசிக்க தான் வரும். வேற லெவல் காமெடியா இருக்க போகுது செல்லகுட்டீஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்க சரியா? ஓகே செல்லகுட்டீஸ், இந்த வீடியோல கண்டிப்பா பிடிச்சிருக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லகுட்டீஸ். பாய் செல்லகுட்டீஸ், லவ் யூ.